இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். விஜய் இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திற்கு வருவதற்கு புஷி ஆனந்த் பலமுறை அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கார். புஷி ஆனந்த் பழமா பிறகு கடை முனுசாமி அவர் புஷி ஆனந்த் 5% வாக்குக்கு மேலே உங்களுக்கு வராது. விஜய்க்கு சீமானுக்கு விழுந்த அந்த வாக்கு தான் விழுகும். பனையூர் விட்டு கோட்டை போக முடியாது. விஜய் பரந்தூர்ல காலவரையற்ற உண்ணாவிரத்தை துவக்குகிறாருன்னா எவ்வளவு பேர் வருவான்? உங்களுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அங்க போய் நிற்கும். உண்மையான மக்கள் தலைவன்னா எங்க கொண்டாடி இருக்கணும். இருந்தாலும் தங்க கூட நடிச்ச சக நடிகையா கேரவேனுக்கு எவ்வளவு வாடகை? 1 லட்சம் ரூபா வாடகை கொடுத்து நீங்க அங்க போய் மக்களை போட்டோ ஷூட் எடுத்து திரும்பி வந்துட்டீங்க. இவருக்கு ஏறக்குறைய ஒரு 100 ரூபா போயிருக்கும். கிட்டத்தட்ட 37வது தலைவரா விஜய் போயிருக்காரு. தெரிஞ்ச கடைசி தலைவர் இவர் தான். முதல்ல ரசிகர்கள் இருக்காங்களே, அதை வச்சே ஒரு போராட்டம் இல்லாம இது ஒரு ஷூட்டிங், சினிமா ஷூட்டிங் தான். இப்ப அது பேக்கப் தான். இப்ப நேற்று ஷூட்டிங் ஸ்பாட் தான் போயிருக்காரு. அரசியல் எடுபடாதுங்கிறீங்களா அப்படியா விஜய்க்கு? இல்ல 2050 முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு. அதுவரை தாக்கு பிடிப்பாரா? நம்ம சாப விட வேண்டாம். தொழில் நடத்துறதுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதனால அரசியல் ஒரு செயலும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அது பேச புஷியான தலைவர் ஆகிட்டு போயிருக்கலாமே. ஆமா, அதானே சொல்றாரு சாணவராக்கி சாமி. ஏங்க நான் ஓட்ட சொன்னாலும் ஒரு சொல்லிடுறாருங்க, அதுக்கு பேட்டே சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாரு. புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கான மேனேஜர். அங்கேயும் மேனேஜர் தான், அவங்கேயும் மேனேஜர் தான். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் நேற்று பரந்தூர் விமானத்துக்கு எதிராக போராடுற மக்களை போய் இப்போ சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 910 நாட்களாக போராடுற மக்களை நேத்தாவை சந்திச்சிருக்காரு. இந்த நிகழ்வு நீங்க எப்படியா பாக்குறீங்க? இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வா இருக்குமா எப்படியா? இல்லை, இப்போ 910 நாட்கள் என்பது 3 வருடம். ஆமா, 3 வருடமாக போராடுகிறவர்கள், அவர் விவசாயிகள். தங்களுடைய நிலம் போனால் வாழ்வாதாரம் போயிடும். நாங்கள் இங்கிருந்து இடம் பெயர வேண்டி இருக்கும். கண்டிப்பாக நிலத்துக்கான இழப்பீடையும் அரசு கொடுப்பதற்கு பல வருடங்கள் ஆகும். இப்போ வாழ்வாதாரம் போயிடும். அப்போது கூலிகளாக போக வேண்டியதை தவிர அவர்களுக்கு வழி இல்லை. இது அவர்களுடைய கோரிக்கை. அதுதான். ஆமாம். இப்போ ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள் அரசு அந்த நிலத்தை கையகப்படுத்தினால் இழப்பீடு பெறுவதற்கு சில வருடங்கள் ஆகும். நீங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா நிலத்தையும் சர்வே பண்ணி இந்த நிலங்கள் பூரா அரசு பெயருக்கு மாற்றப்பட்ட பிறகு தான் ஒவ்வொருத்தருக்காக பணம் கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. இது அதிகாரிகள், நீங்கள் மிகப்பெரிய சோம்பேறிகள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியெல்லாம் கொடுக்கணும்னு விரும்ப மாட்டான். ஃபைலும் 10 நாள் கிடக்கும், 1 மாதம் கிடக்கும், 3 மாதம் கிடக்கும். 3 அதிகாரி 4 அதிகாரி அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், பணம் அலாட் பண்ணணும். இதெல்லாம் நடக்காது. இப்போ நெய்வேலியில் 4000 ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக திட்டமிடப்பட்டு இப்போ 40,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருக்கிட்டே போயிட்டோம். ஆமாம், யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, 4 இப்போ 6ல் இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவனுக்கு வேலை இல்லை. அப்போ ஒரு நிலம் 6ல், அதாவது யூனிட் 6ல் ஒரு 2000 ஏக்கர் நிலம் பயிர் செய்யப்பட்டு அது அழிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றம் சொல்லியோ பயிர் அழிக்காதீங்க புல்டோசர் விட்டு, அவன் அறுவடை செய்ய வரைக்கும் காத்திருக்குங்கிறாங்க. ஆமாம். அதிகாரி என்ன பண்ணுறான்? இதயத்தில் ஈரமே இல்லை அதிகாரி என்ன பண்ணுறான்? விளைஞ்ச பயிரை புல்டோசர் விட்டு அழிக்கிறான். நீங்கள் நெய்வேலியில் பார்த்தோம். ஆமாம். இதே நிலைமை தான் பரந்தூர்லையும். அப்போ 3 வருட காலம் மக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. விஜய் எப்போ போகிறாரு? 3 வருஷம் கழித்து போகிறார். போராட்டம் ஏதோ நடத்த வேண்டும், அது பத்திரிகையில் செய்தியாக வேண்டும். போராடலை. ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல 2 முதல் 5% வாக்குக்கு மேலே உங்களுக்கு வராது. விஜய்க்கு 6.5 கோடி பேர் வாக்காளர்னா நீங்கள்
5% 30 லட்சம் பேர் சீமானுக்கு விழுந்த அந்த வாக்கு தான் விழுகும். நேராக நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது, நேராக கோட்டைக்கு போக முடியாது, பனையூர் விட்டு கோட்டைக்கு போக முடியாது. இப்படியெல்லாம் வந்த பிறகு தான் சரி ஒரு கேரவன் வேறு பின்னாடி வர சொல்லு. கேரவன் வேனோடு எங்கே போயிருக்காரு? பரந்தூர் போயிருக்காரு. அங்கே போய் கேரவன் வேன்லேயே இருந்து பேசிட்டு கேரவன் வேன்லேயே திரும்பி வந்துட்டார். போராடுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், உங்களுடைய காலடி மண்ணை தொட்டு வணங்கிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு. 3 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா உண்மையாகவே அந்த மக்களோடு மக்களாக உண்ணாவிரத்தில் உட்கார்ந்துருக்கணும். எங்கே? அங்கே பரந்தூர்ல உட்கார்ந்துருக்கணும். அதுதான் செய்தியாகுமே தவிர கேட்டால் பர்மிஷன் தரல அப்படிங்கிறாரு. 1 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு பர்மிஷனு? அதானே 50 பேர் உள்ள கட்சிக்கு தான் பர்மிஷன் தேவை. விஜய் பரந்தூரில் காலவரையற்ற உண்ணாவிரத்தை துவக்குகிறாருன்னா எவ்வளோ பேர் வருவான்? ஒட்டுமொத்தம் எங்கே பார்த்தவன் விக்கிரவாண்டி அக்டோபர் 27 பார்த்த முறை வருவானா இல்லையா? கண்டிப்பாக வருவான். அட்லீஸ்ட் விஜயை பார்க்காத வருவான். அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை, அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. அரசு கவனத்தை கவரணும், மீடியா அவனுடைய செய்தியாகணும். அதை தாண்டி உங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லையே, அப்புறம் எப்படி உங்கள் மக்கள் உங்கள்கிட்ட வருவான்? நீங்கள் ஜான் ஆரோக்கியம் சொன்னார 2% மேலே தாண்டாது சொன்னார சொல்லியா? ஆமாம். அப்போ இதெல்லாம் பதட்டமாகி தான் நேராக ஏன் வெளியூர் போகக்கூடாதா? டங்ஸ்டன் மதுரையில் இருக்கு, அங்கே போகக்கூடாதா? பரந்தூர் புறப்பட்டா 1 மணி திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு வந்துடலாம். பொங்கல் கொண்டாடுவதற்கு கீர்த்தி சுரேஷ் கணவர் இவர் பொங்கல் கொண்டாடினாலும் செய்தி வரும். என் பரந்தூர் மக்களோட போய் அந்த ஏழை விவசாயிகளோட பொங்கல் கொண்டாடி இருக்கலாமே? நீ உண்மையான மக்கள் தலைவன்னா எங்கே கொண்டாடி இருக்கணும்? இருந்தாலும் தங்க கூட நடிச்ச சக நடிகையா? சக நடிகை முக்கியமா, அங்கே விவசாயி முக்கியமா? யார் முக்கியம்? விவசாயி முக்கியம் இல்லை. நீ உண்மை எங்க உழவர் திருநாளுங்கிறது என்ன பேர்? நடிகை திருநாளா இல்லை நடிகர் திருநாளா? உழவர் திருநாள். உழவர் என்ன பண்ணுறான்? தன்னுடைய கால்நடைகளுக்கு குளிக்க வச்சு பொங்கலை ஊட்டி பூஜை போட்டு திருநூறு வச்சு அதை ரெஸ்ட் விட்டு அன்னைக்கு அதில் கொம்பில் காசை கட்டி முடிஞ்சா எடுத்துக்கிடான். ஆண் சிங்கங்கள் முடிஞ்சா எடுத்துக்கங்க, கொம்பில் இருந்து காசை உருவி எடுத்துக்க பார்க்கலாம். இப்படி தமிழர்களுடைய மரபு என்பது வீர விளையாட்டு ப்ளஸ் என்ன உழவர் திருநாள். இவர் அங்கெல்லாம் போகாமல் பரந்தூரில் 3 வருஷம் போராட்டம். பல தலைவர்கள் பல முறை போயிருக்காங்க. வேல்முருகன்லாம் பரந்தூருக்கு ஏறக்குறைய ஒரு 100 போயிருப்பார். கிட்டத்தட்ட 37வது தலைவராக விஜய் போயிருக்காரு. தெரிஞ்சு கடைசி தலைவர் இவர் தான். அப்போ அரசியல் என்பது சினிமா ஷூட்டிங் அல்ல, அரசியல் என்பது சினிமா டான்ஸ் இல்லை, அரசியல் என்பது நடிகைகளோடு கொஞ்சி குழாவுவது அல்ல. அரசியல் என்பது காமராஜ் கக்கனும் பெரியார் செஞ்சதான் அரசியல். போகும்போது பின்னாடி எவ்வளோ வாடகை? 1 லட்ச ரூபா வாடகை. எதுக்கு? கேரவனுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வாடகை. அதுக்கு 5 நட்சத்திர ஹோட்டலுக்கே 20,000 30,000 தான் வாடகை. கேரவனுக்கு எவ்வளோ வாடகை? 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா வாடகை கொடுத்து நீங்கள் அங்கே போய் மக்களை ஃபோட்டோ ஷூட் எடுத்து திரும்பி வந்துட்டீங்க. இது மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போகாது. விஜய் வராரா, ரைட்டு, ஒரு ஷூட்டிங்கு நடப்பார், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார். முன்னாடியே தெரியும். எந்த தலைவனை பார்த்து அரசு பயப்படும்னா சாகிற வரை அங்கேயே படுத்து கிடக்கிறான தலைவன். அவனை பார்த்தா தான் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து ஒரு பெரிய போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறிடும். இதெல்லாம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் காலத்திலிருந்து, ராஜநாராயண காலத்திலிருந்து இப்படி பலம் ராஜநாராயணன் ஒரு தலைவர் இருந்தார். ஜனதா கவர்மெண்ட்டில் ரயில்வே மினிஸ்டர். ரயிலில் போய் டெல்லிக்கு போயிட்டே இருப்பார். வழியில் மக்கள் போராட்டம் இறங்கி அங்கே போய் படுத்துக்குவார். துண்டை போட்டு படுத்துக்குவார். பல மாதங்கள் பல வாரம் அங்கே படுத்துக்குவார். என்னைக்கு அந்த போராட்டம் வெற்றி அடைதோ திருப்பி ரயில் ஏறிச்சா பார்லிமெண்ட்டுக்கு போவார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படியெல்லாம் போராடி இல்லை. அது மாதிரி ஒரு பண்ணலாமையா? ரசிகர்கள் இருக்காங்க, வாக்காளர் அப்புறம் எடுத்துக்கங்க, முதல்ல ரசிகர்கள் இருக்காங்களே, அதை வச்சே ஒரு போராட்டம் பண்ணலாமே. போய் மக்களோட மக்கள் உட்காந்துருக்கலாம், மீண்டு வர சொல்லிட்டு கை காமிச்சிட்டு வந்துட்டாரு. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷூட்டிங், இது ஒரு சினிமா ஷூட்டிங் தான். சினிமா ஷூட்டிங்கில் விரும்பின வரைக்கும் நடிப்பாங்க. லேசாக மழை வர்ற மாதிரி இருந்தால்
பேக்கப். பேக்கப். இப்போ அது பேக்கப் தான். இப்போ நேற்று ஷூட்டிங் ஸ்பாட் தான் போயிருக்காரு. அப்போ இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே எதை கடைபிடிக்கிறான்னா சினிமா தனத்தை மட்டுமே கடைபிடிக்கிறான். அரசியல் சினிமா தனம் இல்லை. அங்கே என்ன இருக்கும்? ஜெயில் இருக்கும். அங்கே பல போராட்டங்களை போலீஸ் தடியடி இருக்கும். ஆமாம். துப்பாக்கி குண்டு இருக்கும். விவசாயிகள் போராட்டம் எத்தனையோ துப்பாக்கி சூடு சாவுறான். மாணவர் போராட்டம் துப்பாக்கி குண்டடி போட்டு டெல்லி விவசாயிகள் போராட்டம் எத்தனை பேர் செத்தாங்க? பட்னியா பசியா கிடந்து 1000 பேர் செத்தான். ஒரு வருஷம் போராட்டம். சப்பாத்தியை சுட்டு அங்கேயே சாப்பிட்டு மாட்டு வண்டியில் படுத்துக்கிட்டு பனி குளிர் மழை புயல், அதுதான் போராட்டம். ஆனால் இவருக்கு இதெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்பார், டிவியில் பார்த்துருப்பார். அதனால தான் போராட்டத்தை ஏறக்குறைய 3 வருட காலம் 3 வருட கால போராட்டம் விஜய்க்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அரசியல் எடுபடாதுங்கிறீங்களா அப்படியா விஜய்க்கு? இல்லை, கண்டிப்பாக எடுபடாது. ஏன்னா எம்ஜிஆரை போல ஒரு கிளாமரில் வந்தெல்லாம் நினைக்கிறார். எம்ஜிஆருக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டதுன்னா 25 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. அண்ணா கட்சி ஆரம்பித்தது திமுக ஆரம்பித்தது 49. எம்ஜிஆர் எப்போ முதலமைச்சரானா 77. ஆமாம். அப்போ 28 ஆண்டு காலம் எம்ஜிஆருக்கு திராவிட இயக்கத்தினுடைய பெரிய அறிமுகம் தேவைப்பட்டது. 28 ஆண்டு கால அரசியல் தான் எம்ஜிஆர் முதலமைச்சராகிச்சு. அப்போ விஜய்க்கு இப்போ 49 50 ஆச்சு. ஆமாம். 77 முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வயசு நீங்கள் 77 ஆகணும். 70 இப்போ 25. ஆமாம். 2025 2025னா 2050 முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவரை கேரவன் வேன் விட்டு இறங்கி வரணும். கேரவன் வேன் அதுவரை தாக்கு பிடிப்பாரா? இல்லை, நீங்கள் நம்ம சாபம் விட வேண்டாம். தாக்கு பிடிக்கட்டும். 100 ஆண்டு காலம் பெரியாரை போல், 95 ஆண்டு காலம் கருணாநிதி போல் 94 வருஷம் வாழட்டும். அதுவரை அரசியல் பண்ணால் தான் மக்கள் உங்களை அங்கீகரிப்பான். உங்களை அங்கீகரிப்பான். அந்த அங்கீகரிக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து நீங்கள் தக்க வைத்து கொண்டே வரணும். அப்போ தான் அது சாத்தியமே தவிர நீங்கள் கேரவன் மேன் டு கோடம்பாக்கம், கோடம்பாக்கம் டு கேரவன் மேன் இப்படி போனீங்கன்னா யாரை போல? சிவாஜியை போல, ரஜினிகாந்தை போல, விஜயகாந்தை போல, டி ராஜேந்திரன் போல பல பேர் காணாம போயிட்டு அரசியல். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வந்தாரியா? இவர் அது கூட வரமாட்டாங்களா? இல்லை, எடப்பாடி கூட சேர்ந்தா வரலாம். இந்த 26 தேர்தலில் எடப்பாடியோடு கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் ஆகலாம். அதோட கட்சி காணாம போயிடும். இல்லை, எங்கே செட்டில் ஆயிடுவான்? ஏடை மீறி செட்டில் ஆயிடுவான். உங்ககிட்ட எதுக்கு வர்றான்? ஆமாம். நீயே அங்கே போய் கூட்டணி சேர, நான் அங்கேயே கூட்டணி சேர்ந்துக்கிறேன். அப்படித்தானே தேமுதிக போனுச்சு. இந்த நிலைமை தான் விஜய் உருவாக்குவார். விஜய் இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திற்கு வருவதற்கே புஷி ஆனந்த் பலமுறை அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு. யார்? புஷி ஆனந்த் பழமா தலைவராக நம்ம மேலே கடுமையான எதிர் விமர்சனம் வருது. ஆடியோ வந்ததுக்கு அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி கடப்பாறையில் நம்பிய பிறகு நமக்கு ரொம்ப நெகட்டிவ் ரிசல்ட் வருது. உடனே வாங்க இதுக்கு அவர் 6 முறை சந்திச்சாராம். யார்? புஷி ஆனந்த் விறகு கடை முனுசாமி, அவர் புஷி ஆனந்த் 6 முறை சந்தித்து அழுத்தம் கொடுத்த பிறகு தான் எங்கே பரந்தூர் வர்றார். ஆனால் பொங்கலுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு கீர்த்தி சுரேஷ் ஃபோன் பண்ணால் அங்கே போய் நிற்கிறார். விவசாயிகளா கீர்த்தி சுரேஷா என்பதை எதிர்கால அரசியல் முடிவு செய்யும். முதல்ல கீர்த்தி சுரேஷ் தான், அப்புறம் தான் விவசாயிகள். விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது ஒரு 2ஆம் கட்ட ஒரு நடிப்பே தவிர முதல் கட்ட நடிப்பு தொழில் தான். தொழில் இல்லைங்க, தொழில் நடத்துறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால அரசியல். அரசியல் நடத்துவதற்கு இடைஞ்சல் சினிமா இல்லை. சினிமா தொழிலில் உதயநிதி அண்ட் கம்பெனி 100 தியேட்டர் வச்சுட்டு சினிமா அவங்க படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம படம் ரிலீஸ் ஆகலை. சரி, இந்த சினிமாவை தக்க வைக்கணும்னா என்ன, எங்கே போகணும்? அரசியலுக்கு போகணும். இதுதான் விஜயோட பிளான், விஜயோடைய எதிர்காலம். ஆனா இப்ப திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுது, உங்க டிராமா எல்லாரும் பார்த்துருக்கான்னு சொல்றாருயா? இல்ல, எழுதி கொடுத்ததே சொல்றாரு. இவர் டிராமா ஏன் 3 வருஷம் எங்க போனாரு?
ஒரு போராட்டம் 3 வருஷம் நடக்குதுங்க. 3 வருடமாக களத்துக்கு வராத ஒரு தலைவர் 3 வருடம் கழித்து ஒரு களத்துக்கு வராருன்னா அவர் தலைவர் அல்ல, அவர் நடிகர் தான். அவரு நடிகர் தான், தலைவர் அல்ல, நடிகர். வந்த ரசிகம் பூரா திரும்பி அவன் கட்சிக்கு போய் சேர்ந்துருப்பான். உங்கள்கிட்ட வரமாட்டான், வரவே மாட்டான். ஏன் வரமாட்டான்னா செயல், அதுதான் உண்மையான வார்த்தை. உங்களுடைய செயலும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அது பேச புஷியானது தலைவர் ஆகிட்டு போயிருக்கலாமே. ஆமா அதானே சொல்றாரு தான வரைக்கும் சாமி. ஏங்க நான் ஓட்ட சொன்னாலும் அவர் சொல்லிடுறாருங்க, அதுக்கு பேட்டே சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாரு. புஷி ஆனந்த பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கான மேனேஜர். அவர் அங்கேயும் மேனேஜர் தான், அவங்கேயும் மேனேஜர் தான், சினிமா மாதிரி. ஆமாம், சினிமா கம்பெனி ஆட்கள் தானே பொருளாளர், செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், ஆபீஸ் பாய், இப்படி தான் அங்கே பதவி கொடுத்துருக்காரு. ஏன்னா அரசியல்வாதிட்டு கொடுத்தா தனக்கு கட்டுப்பட மாட்டான். கண்டிப்பாக கம்பெனி ஆள் கட்டுப்படுவார். கம்பெனி ஆள் வேலை செஞ்சால் செய்யல, வெளியில் போனால் போயிடுவான். அரசியல்வாதி கோர்ட்டுக்கு போயிடுவான், இல்லை கல்லை விட்டு அடிப்பான். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியாக இன்னும் மாறவில்லை, நடிகராகவே தொடர்கிறார். பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குதுனையா. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.